வணக்கம். நம்ம இப்போ இருக்கிற ஏரியா வந்து மருத நிலம். மருத நிலம் சொன்னால் இந்த நெல் வயல்கள் வந்து அடர்த்தியாக இருக்கிறது. நெல் வயல் இங்கே இருக்கிற பகுதிக்கு தான் மருத நிலம் சொல்லுவாங்க. இந்த மருத நிலத்தில் நெல் அறுவடை பண்ணி இப்போ நாங்கள் போட்டிருக்கோம். பாருங்கள், இது வந்து முழுக்க வந்து இந்த பழனி பக்கம் நெய்க்காரப்பட்டியிலிருந்து வரக்கூடிய இந்த அம்மாவட்டியில் இருக்கக்கூடிய மருதகாளியம்மன் கோயில் பக்கம் தான் இருக்கும். இது நெல் வந்து இந்த பகுதியில் முழுக்க பயிர் பண்ண சொல்கிறாங்க. இது முழுக்க சிவப்பு நெல்லுங்கிறாங்க. இது அப்படியே சிவப்பு நெல் பார்த்தாவே தெரியுது, சிவப்பு நெல். இந்த சிவப்பு நெல் வந்து இந்த பகுதியில் இருக்காமல் இது முழுக்க கேரளாவுக்கு ஏற்றுமதி ஆகுது. அதுவும் இல்லாமல் இது என்ன முக்கியமானதுன்னா, இது காலங்காலமாக இங்கே இருக்குது கல்வெட்டு இருக்குது. மருதகாளியம்மன்னா மருத நிலத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபட்டுட்டு இங்கே இருக்கிற விவசாயிகள் அதை வந்து பயிர் பண்ணியிருக்காங்க. இது வந்து இயற்கையாக இங்கே வந்து இந்த பயிர் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, இது செயற்கை கிடங்களில் கிடையாது. இயற்கையாக வந்து இங்கேயே பயிர் பண்ணி இங்கேயே எடுத்து இந்த தோட்டுக்கால்லையே இதை வந்து போட்டு இதை வந்து மக்கள் வந்து எப்படி விவசாயியோட மண்ணாக இதோட இயற்கையோடு இயந்து இதை விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நெல் ரகங்கள் எல்லாமே பழைய நெல் ரகங்கள், அதுதான் முக்கியமானது. இப்போ இருக்கிற ஐஆர், இந்த இந்தியன் ரிசர்ச் கோடு சொல்லுவோம், IR8, IR20, IR60 மாதிரி கிடையாது. இதெல்லாம் பழைய நெல் ரகங்கள், செந்நெல் அப்படி சொல்லுவோம்ல. இந்த ஏறும் போரும் பற்றி பேசியிருக்கோம். இந்த பழனி செப்பு பட்டயத்தில் இந்த நெல் ரகங்கள்லாம் வந்திருக்கு. இந்த கிட்டத்தட்ட இந்த 2000 வருஷமாக இந்த நெல் ரகங்கள்லாம் இங்கே இருக்குன்னு சொல்கிறதுக்கான சான்று இந்த நெல் வந்து இந்த இயற்கையாகவே சிவப்பு ரகங்கள் இருக்கக்கூடியது. அது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து 2 லட்சங்கள் நெல் ரகங்கள்னு சொன்னாங்க. ஏற்கனவே கண்ணாடி பக்கத்தில் ஒரு 127 வகை அந்த நம்ம கதிர் அந்த பையன் கூட போட்டிருந்தான். கிட்டத்தட்ட ஒரு 200 வகையான நெல் வகைன்ட்டு அதில் இது ஒன்று தான் சிவப்பு நெல் வகை. இது மருத நிலத்தில் விளக்கக்கூடியது. நம்ம இன்றைக்கி விடுமுறை விளையாட்டு நடத்துக்காக இதை பதிவு பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்காகவும் இந்த நெல்லை இந்த பகுதியை நாம் உங்களுக்காக இதை பதிவு பண்ணியிருக்கோம். இது சிவப்பு சம்பா, சிவப்பு நெல், செந்நெல்.